ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2 பார்ட் 1 பார்க்க போகிறோம். நேம் கஃபேயோட நேம் அடிச்சுக்கலாம். டிடி கேமிங் சென்டர் லோடிங் ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் பொங்கல். க்ளோஸ். இது நம்ம வீடு பார்க்க புதுசாக இருக்கு. ஏண்டா குத்துற? பண்ணியாச்சு. கீழே போ. லிஃப்ட். லிஃப்ட் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இன்ட்ரோ பட்டுருங்க. போகலாம். பேக் காமிக்கு 2000 இருக்குது. இது நம்ம கஃபே இதில் தொட தான் முடியல கைஸ். வாங்க போகலாம். இதுதான் நம்ம சாப்பிட்ற கடை. இங்கே தான் நம்ம கஃபே இருக்கணும். அந்த இருக்குது டிடி கேமிங் சென்டர். அது எப்படி ப்ரோ உனக்கு தெரியும் இங்கே தான் கஃபே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த கேம் இருக்குன்னு நான் 4 தடவை விளாண்டுட்டு நான் சரி வீடியோ எடுத்து போகலாம். ஐடியில் இருந்துச்சு தான் போடுறேன். எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேம் நடும்போதும் இந்த குப்பையை மட்டும் அள்ளுறதுக்கு போடுவேன் கைஸ். ஆனால் இந்த கேமில் லாஜிக்கே இல்லை கைஸ். போச்சு எப்படி கைஸ் குப்பையை அள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்கள் கொஞ்சம். சரி க்ளீன் பண்ணிட்டு வருவேன் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். வந்துட்டோம் கைஸ். இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ நம்ம பிசி வந்து நம்மளுக்குன்னு ஒரு பிசி கைஸ். இது ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது சத்தம் மட்டும் கொஞ்சம் கைன்னு கேட்கும். வேணாம், குவாலிட்டி வேறு கம்மியாக இருக்குது கைஸ். இதில் செட்டிங்ஸில் போய் குவாலிட்டி லோவில் இருக்க ஹையில் ஊற்றிக்கலாம். ஓகே, அங்கே போகலாம். துறா திரும்பி செட்டிங்ஸில் போய் ஓகே. கம்ப்யூட்டர் இது www என்னமோ இருக்கா, அது தொடங்க. ஓகே. என்னது ஜொமேசான் என்ன பேர் இது? சரி, முதல்ல கம்ப்யூட்டர் கேஸ் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் வாங்கிக்கலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் நல்லாயிருக்கும். கீபோர்டு மானிட்டர் வந்து 710 ரூபா வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 710 ரூபா. இது டேபிள் தேவையில்லை, டிவி தேவையில்லை. மவுஸ் எங்கடா? அந்த மவுஸ். ஓகே. இது வந்து 110 ரூபா இல்லை, 110 ரூபா. இது மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 1825. கீபோர்டு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ மிச்சம் நம்மகிட்ட இருக்குது? 419 இருக்குன்னு நினைக்கிறேன். கைப்பட திரும்பி ஒன்று ஒரு பார்த்துட்டு நல்லா அதிகமாக இருக்கிறதே நம்ம வாங்கினது தான் சீப் போல். சரி, அதே நம்ம ஆர்டர் பண்ணிட்டுருக்கலாம். திரும்பி ஆர்டர் போடுவோம், வழி இல்லையே. சரி கைஸ், வாங்க. ஒட்டகத்தில் தான் கைஸ் இப்போ தான் கைஸ் செட்டு வந்தாங்க போல். ஒட்டகத்தில் என்னடா அது? கேமல். என்னடா வரும்போது ஆமாம், நீங்கள் போகும்போது ஸ்லோவாக போகிறீங்க. பிளாக் கம்ப்யூட்டர் கேஸ். இதுதான் கேஸ் நம்ம கேஸ். நம்ம ஷாப்புக்குள்ளே தூக்கிட்டு போகணும். வாங்க சீக்கிரம். இந்த பக்கம் வைக்கணும். இந்த பக்கம். ஓகே, வாங்க போகலாம் கைஸ். வச்சாச்சு. அடுத்து இது இருக்குது. திரும்ப வைப்போம். லைட்டே எரிய மாட்டேங்குது கைஸ். இருட்டாக இருக்குது இந்த இடம் மட்டும். ஏன் தெரில என்னையா இது? ஓகே, சுவிட்சை போடுவோம். இது எப்படி? இது எது ஆன் எது ஆஃப் எனக்கு தெரிய மாட்டேங்க. எரியுதா இல்லையா? அதை விடுங்க. அங்கே போவோம். மவுஸ் எடுத்துவோம். பிளாக் மவுஸ். எதுக்கு சீப்? கொஞ்சம்
காஸ்ட்லியாக வாங்குறேன்னா அப்போ தான் கைஸ் நம்ம கடைக்கு ரேட்டிங் வரும். என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு மட்டும் கேட்காதீங்க, கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். அப்படி நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோ போகிறோம், அது கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது. என்னோடய யூஐடி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவில் கொஞ்சம் லைக்கை போட்டு பாருங்கள். கொஞ்சம் இன்னும் வேறு என்ன கீபோர்டு மட்டும் இருக்கா இன்னும்? ஓகே கீபோர்டு, ஓகே கிளாசிக் கீபோர்டு. இது கொஞ்சம் சீப்பாக தான் கைஸ் இருந்துச்சு நான் பார்க்கும்போது, அதாவது ஆர்டர் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன் சீப்பாக தான் இருந்துச்சு. ஓகே வைடா. ஓகே ஓகே இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுவோம், கடை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே நம்ம ரைட் சைடில் ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதான் கைஸ் நம்ம, அதாவது நம்ம பிசி எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ ரூபான்னு வரும் பார்த்திங்களா, அதான் இது. கொஞ்சம் வெரி எக்ஸ்பென்ஸில் வேணால் வெறும் எக்ஸ்பென்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அப்போ தான் கஸ்டமர் வருவாங்க. சரி நம்ம கஸ்டமர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் கைஸ். வால்பேப்பர், கம்ப்யூட்டர் வால்பேப்பர் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இது ஒன்று வந்தோன்னு வருஷம் வாங்கிட்டு கஸ்டமர் வந்துட்டார் கைஸ். அப்ரூவ் கொடுத்தாச்சு நம்ம. கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க கஸ்டமர் வந்தோடனே என்ன வீடியோ பார்க்காரு பாருங்க கைஸ். என்ன கைஸ் நாட்டில் தான் இப்படி இருக்கு, மொத்தம் கேம்லேயும் இப்படி இருக்குது. என்ன பக் ஆச்சு கைஸ், கஸ்டமர் யாரை காணும், எங்கேயா போனேன், எனக்கு எவ்வளோ லட்சமாக போயிருங்க. தொடுறாத டக்குன்னு இன்ச்சு பேரை போகிறான் பைத்தியக்காரன். எங்கே இந்த பக்கம்? இல்லை ஆர்டர். ஓகே என்ன காணும் இன்ஸ்டானா திரும்பி பாராடி. இந்த இருக்கேன் இப்போ. வந்துட்டு கைஸ் முதல் தடவையா ஒரு கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக அனுப்பியாச்சு. இப்போ அடுத்த கஸ்டமர் வந்துட்டார் கைஸ். இன்னைக்கு கைஸ் வரவன் ஃபுல்லாக பக்காக இருக்காங்க. இன்னும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா நம்ம? என்னடா இன்ஸ்டா அதுக்குலையும் கஸ்டமர் ரன்னாவே அவுட் ஃபீஸ். என்ன பாய் காசு கொடுக்காம போகிறான் அவன். இப்போ என்ன பிடிப்பாங்க? ஐயோ அவன் வேறு மாயமே இருக்கான். இப்படி போய் என்ன கண்டுபிடிக்க அவனை? இங்கே தான் காட்டுது, ஆனால் காட்ட மாட்டேங்கிறான். எப்பயுமே இந்த கேமில் அதாவது தலைக்கு நேரம் நம்பர் காட்டுங்க கைஸ். இதில் மட்டும் என் பக்காக இருக்கனால காட்டலையா என்னன்னு தெரியல. இந்த பக்கு வேறு உசுரை வாங்குது கைஸ். இவன் தான் கைஸ் திருடன். இந்த கேமில் வந்து பாம்பு பக்கரி அவன் தான். ப்ளூ கலர் ஃபுல் ப்ளூவாக போட்டிருப்பான் அவன் தான் திருடன். யாருன்னா ஒரு உங்களுக்கு காட்டுறேன். இவன் தான் கைஸ் திருடன். கரெக்டாக திருடன் யாருன்னு திருட போகிறான். தள்ளி போங்கடா எவன்டா அவன். சரி கைஸ் அடுத்த கஸ்டமருக்காக வெயிட் பண்ணணும். திரும்பி இந்த குப்பை வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்று அப்புறம் கொடுத்தாச்சு. அடுத்த கஸ்டமர்ஸ் நல்ல கஸ்டமராக வாங்கப்பா. இது கூட 30 வருஷம் தான். லேடி கஸ்டமர் இருக்காங்க நம்ம கஸ்டமர் கடைக்கு. என்ன நினச்சிட்டாங்க? என்ன நினச்சிட்டாங்க அதுக்குள்ளேயும்? ஐயோ லேடி, ஐயோ அக்கா எங்கே போகிறீங்க? நம்மகிட்டருந்து ஏமாற்றிட்டாங்க கைஸ். இருங்க கைஸ் அடியே போடும் போய் காசு கொடுப்பீங்களா? காசு கொடுக்காம போவீங்களா? போடு. என்ன கைஸ் நம்மளோட தெரிஞ்ச லேடியாக இருக்கும், பாக்ஸிங் லேடியாக இருக்கும் போல் அடி நிமிஷம் முடியுது. ஐயோ அச்சு நம்ம ஹெல்த் வேறு மட்டும் கம்மியாகிட்டே போதே. ஐயோ வேணாடா சாமி ஓடுறாடே, நீ காசு கூட கொண்டு போப்பா. வேணாம் பையன காசு. ஐயோ விடுடிய நீ. இப்போ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் ஒரு வழியா. வாங்க ஸ்கூல் கூட கடை போயிட்டு நம்ம கடையில் ஒரு பேட் இருக்கும் கைஸ். அந்த பேட் வச்சு தலையிலே போடுவோம் போய். வழி விடுங்களா நீங்கள் வேறு ஏன்டா. இதாங்க எடுறா வந்துட்டா பக்கத்தில் வந்துட்டா எடுறா. அடா போங்க ஏன் அடிச்சுட்டு போயிட்டா கைஸ் நம்மள. சரி விடுங்க போனால் போட்டோம். கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க போவோம், நம்ம வீட்டுக்கு போவோம். அதாவது கொஞ்சம் வயிறு பசிக்கு இப்போ நமக்கு. போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். கடை இந்த இதான் கைஸ் நம்ம ஃபுட் கடை, ஃபுட் ட்ரக். ஒரு சாப்பாடு 10 ரூபா கைஸ். என்ன கைஸ் அங்கே போய் நம்ம வீட்டுக்கு போவாங்க. இதான் கைஸ் நம்ம வீட்டு. நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கு, லாட்ஜில் தங்கியிருக்கு. பரவாயில்ல லாட்ஜில் தங்கிறதுக்கு நம்மகிட்ட காசு இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. நமக்குடா விட்டு போட்டு மேலே கைஸ். இதோட பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும் ப்ரோன்னு. நான் அதையும் எடுத்து போட்டுருந்தேன் உடனே. அதாவது லைக் டார்கெட் எவ்வளோ நீங்கள் கேட்டிங்கன்னா வெறும் ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 போதும்.
சுவிட்ச் ஆன் ஆஃப் லைட் ஆகுது ரைட்டு. அதாவது இந்த கதை கிட்ட ஒருத்தன் நின்றுட்டுருக்காங்க, யாருன்னு தெரில. போய் தொட்டு வைப்பேன் யாருன்னு. அதாவது அது காட்டும் அதை ஒய்ஃப். என்ன எனக்கு கல்யாணம் கூட முடியல, அதுக்குள்ளே ஒய்ஃப்ன்றீங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். பை பை, டேக் கேர்.